வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 26ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? காலை 4:30 மணிதான் ஆகிறது. அதற்குள் யார் அவனுக்கு மெசேஜ் அனுப்புவது? அவனால் ராதிஷாவை தவிர வேறு யாரையும் நினைக்க தோன்றவில்லை. ஆம், அவனுடைய உள்ளுணர்வு அவனை ஏமாற்றவில்லை. மெசேஜ் அனுப்பியது ராதிஷா தான். அவளது பெயரை அவனது மொபைல் ஸ்கிரீனில் பார்த்த உடனேயே அவனது உதடுகள் தானாக புன்னகைத்தது. இந்த மெசேஜை டைப் செய்யும்போது அவள் என்னை பற்றி என்னவெல்லாம் நினைத்து கொண்டே இதை அனுப்பியிருப்பாள் என்ற யோசனையுடன் அந்த மெசேஜை படித்தான். கியாஷ், நான் வெகு நேரமாக உறங்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் முடியவில்லை. உன்னை பற்றிய நினைவுகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்று அனுப்பியிருந்தாள் ராதிஷா. அவனுக்கு சிரிப்பாகத்தான் வந்தது. அவனை பேச வைக்க என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். அவன் சாதாரணமான மனநிலையில் இருந்திருந்தால் நிச்சயம் அவளுடைய வலையில் சிக்கியிருப்பான். ஆனால் அவளுடைய சிறு சிறு விளையாட்டுகளும் அவனை சுற்றியே இருந்தபடியால் அவன் அவளிடம் அவளது வலையில் சிக்கக்கூட தயாராகத்தான் இருந்தான். மனதால் விரும்புவருடன் இது போன்ற சிறு விளையாட்டுகள் விளையாடி சந்தோஷப்படுவது கூட கடவுள் கொடுக்கும் வரம்தான். அது எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. வேகமாக அவளுக்கு விடையளிக்க ஆரம்பித்தான். பார்ட்டியில் சத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. நீ என்னை பார்த்த உற்சாகமும் உன்னிடத்தில் இருந்தது. இரண்டும் கலந்து உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியாக ஏதாவது மியூசிக் கேட்டுட்டே படு, தூக்கம் வரும் என்று அனுப்பினான். கியாஷ், சிறு வயதில் எனக்கு பாட்டு பாடி உறங்க வைப்பாயே, அதுபோல் பாட்டு பாடுவாயா? உனது பாட்டை கேட்டால் நிச்சயம் நான் உடனே உறங்கிவிடுவேன் என்று அனுப்பினாள் ராதிஷா. இவளுக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை இவள் ஒவ்வொரு முறையும் இன்னும் சற்று அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறாள் என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனாலும் அவளை அவாய்ட் பண்ண முடியவில்லை. அவனால் சரி என்று ரிப்ளை அனுப்பிய அடுத்த நிமிடம் ராதிஷா அவனுக்கு ஃபோன் செய்தாள். அவளது பெயரை திரையில் பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு சற்று படபடப்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. விரல்களில் சற்று நடுக்கம் தெரிந்தாலும் அவனது முகம் பிரகாசமாய் இருந்தது. அதே சந்தோஷத்துடன் அவளது ஃபோனை அட்டன் செய்தான். எடுத்த மாத்திரத்தில், கியாஷ், என்னால் உறங்க முடியவில்லை என்றாள் ராதிஷா. அவளுக்கு ஒரு பயம், எங்கே அவன் ஃபோனை வைத்து விடுவானோ என்று. கவினுக்கு அவளை பார்த்தபோது சற்று பரிதாபமாகத்தான் இருந்தது. கவலைப்படாதே, நான் தான் பேசுகிறேன் என்று சொன்னேன் அல்லவா என்றான் கவின். கியாஷ், நீ எப்போவுமே என்னுடைய பெஸ்ட் படி தான் என்றாள் ராதிஷா. சில நேரத்தில் சில விஷயங்களில் அவளுடைய தந்தை கிருஷ்ணனை விட கியாஷ் சிறந்தவனாக அவளது கண்களுக்கு தென்பட்டான். அவள் கேட்க விரும்புவது தாலாட்டு பாடல் அல்ல, அவளுடைய கியாஷின் அந்த குரலை மட்டும்தான். சரி, பெட்டில் படுத்திருக்கியா? கண்ணை மூடிக்கோ என்றான் கவின். என்றாள் ராதிஷா கண்களை மூடிக்கொண்டே. அவன் சொல்வதை கேட்டு அப்படியே நடக்க முற்பட்டாள். ஒரு சிறு குழந்தை பெற்றவர்களின் ஆணைப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கீழ்ப்படிந்து சரியாக செய்வது போல் தோன்றியது. அவளுக்கு பிடித்த தாலாட்டு பாடலை மெல்லிய குரலில் பாட ஆரம்பித்தான் கவின். அடுத்த புறம் ராதிஷா புன்னகையுடன் உறங்க ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் அவளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் சுவாசத்தின் சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. திஷா என்று மெதுவாக அழைத்தான் கவின். உறக்கத்திலேயே, கியாஷ், ஐ லைக் யூ என்றாள் ராதிஷா. எனக்கு தெரியும். குட் நைட் திஷா என்றான் கவின் மெதுவாக. குட் நைட் சொல்லிவிட்டால் கூட அவனால் ஃபோனை வைக்க முடியவில்லை. அவளுடைய சுவாசத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான், காலையில் வேலைக்கு கிளம்பும் வரை. காலையில் ராதிஷா எழும்போதே மணி 11 தொட்டுவிட்டது. ஸ்ருதி அவளை தேடி வந்து, என்ன ராதிஷா, நேற்று நீ எங்கே சென்றாய்? திடீரென உன்னை காணவில்லை என்று நான் மிகவும் பதறிவிட்டேன். அண்ணன் வந்து என்னை கூட்டி வரவில்லை என்றால் நான் அங்கேயே அழுது கொண்டிருந்திருப்பேன் என்றாள் ஸ்ருதி. சாரி ஸ்ருதி, திடீர்னு என்னென்னமோ நடந்துடுச்சு, அதனால தான் உன்கிட்ட சொல்ல முடியாமல் கிளம்பிட்டேன். குளித்து விட்டு வந்து விடுகிறேன், சேர்ந்து சாப்பிடலாம், ஓகேவா என்று ஸ்ருதியை சமாதானப்படுத்திவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள் ராதிஷா. ராதிஷா குளித்துவிட்டு
கீழே இறங்கி வரும்பொழுது டைனிங் டேபிளில் அனைத்தும் அவளுக்காக காத்திருந்தது. அருகில் ஸ்ருதி அமர்ந்திருந்தாள். பேசிக்கொண்டே இருவரும் உணவருந்தி கொண்டிருந்தனர். ராதிஷா, ஆதவன் நம் இருவரையும் இன்வைட் செய்திருக்கிறார். நாம் வெளியே அவருடன் சென்று வரலாமா என கேட்டாள் ஸ்ருதி. ராதிஷாவின் கண்கள் சுருங்கியது. அவர் இன்வைட் செய்தால் நாம் போய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லையே. பின்பு எதற்காக கேட்கிறாய் என கேட்டாள் ராதிஷா. எங்கோ ஒரு மூலையில் அவளுக்கு வெளியே செல்வதில் விருப்பமில்லாமல் இருந்தது. ஆனால் ஸ்ருதி விடவில்லை. இல்லை ராதிஷா, அவர்கள் எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைகள். நமக்கு மரியாதை கொடுத்து நம்மை வெளியே அழைக்கிறார். அந்த சமயம் நாம் வேண்டாம் என்று மறுப்பது நன்றாக இல்லை. அதற்காக தான் சொன்னேன் என்றாள் ஸ்ருதி. ஸ்ருதியின் விளக்கம் அவளுக்கு சரியாக படவில்லை. உன்னோட லாஜிக் எனக்கு சுத்தமாக புரியலை என்றாள் ராதிஷா. அதே சமயம் எங்கிருந்து இவன் உள்ளே வந்தான் என்று நினைக்கும்படி ஆதவன் திஷா என்று அழைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான். அவளது கியாஷை தவிர யாரும் அவளை திஷா என்று அழைக்க ராதிஷா இதுவரை அனுமதித்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவன் திஷா என்று அழைத்தவுடன் நிமிர்ந்து அவனை நோக்கினாள். நேற்று இவன் எதற்காக நம்மிடம் கியாஷ் போல் நடித்தான்? நேற்று இவனுடைய செயல்கள் எல்லாம் இவனை நான் கியாஷ் என்று நம்பும்படியாகவே இருந்ததே. எதற்காக இவன் பொய் சொன்னான்? அதுவும் எங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் அந்த உறவு பற்றி இவனுக்கு எப்படி தெரியும்? இவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இவன் வழியிலேயே போய்தான் நாம் விஷயங்களை சேகரிக்க வேண்டும். இவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? என்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவா, அல்லது என்னுடைய கியாஷை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவா? அவளுடைய மனதில் எழுந்த கேள்விகளை எல்லாம் சற்று அடக்கிவிட்டு அவளுடைய எந்த உணர்ச்சிகளை முகத்தில் காட்டாமல் லேசான புன்னகையுடன், மிஸ்டர் ஆதவன், நீங்களா என ஆச்சரியமாக கேட்பது போல் பேசினாள் ராதிஷா. எஸ், நானே தான் என்றான் ஆதவன். என்ன விஷயமாக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என கேட்டாள் ராதிஷா. கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரலான்னு தான். அப்படியே தியேட்டரில் படம் பார்த்துட்டு வரலான்னு ஸ்ருதிகிட்ட சொன்னேன். நாம் போகலாமா என கேட்டான் ஆதவன். நீங்கள் சொல்வதும் சரியாகத்தான் படுகிறது மிஸ்டர் ஆதவன். நான் இன்னும் இந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கல என்றாள் ராதிஷா. ஓ சூப்பர், அப்படியென்றால் நாம் கிளம்பலாம் என்றான் ஆதவன். நேற்று மட்டும் ராதிஷா அவளது கியாஷை சந்திக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த ஆதவனிடம் ஏமாந்துதான் போயிருந்திருப்பாள். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு. இவன் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இருந்தாள் ராதிஷா. அதே நேரம் இவர்களிடம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாள். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.